கேரளாவில் 5 நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் பாரம்பரிய விடுதிகளை தவிர மற்ற இடங்களில் மது விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், வணக்கம். நிரஞ்சன், இன்றைய தீர்ப்பின் முக்கிய அம்சம் குறித்து சொல்லுங்க. நிச்சயமாக, அதாவது இந்த தீர்ப்பானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் நாடு முழுவதும் இந்த மதுவிலக்கினை கொண்டு வர வேண்டும் என்ற ஒருமித்த குரலானது எழத் தொடங்கியிருக்கின்றது. அதற்கு ஒரு முன்னோட்டமாகத்தான் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பானது பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இதன் பின்னணி குறித்து பார்த்தமேயானால், கேரளாவில் 5 நட்சத்திர ஓட்டல்கள் மற்றும் பாரம்பரிய பார்களை மட்டும்தான் இந்த மதுபான வகைகளை விற்கக்கூடிய அந்த பார்களை நடத்த வேண்டும் என்று இருந்தது. ஆனால் அதன் பின்னர் அதற்கு கேரள உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் மனு தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு தொடர்ந்த பொழுது அதனை உறுதி செய்தும் கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவினை எதிர்த்துதான் கேரளாவின் பார்களின் இயக்கக்கூடிய அந்த உரிமையாளர்களின் சங்கம் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான விசாரணை கிட்டத்தட்ட 1.5 வருட காலமாக உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த மனு மீதான விசாரணை முடிவடைந்த நிலையில் இன்றைய தினம் இந்த வழக்கில் தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கேரள அரசு கொண்டு வர திட்டமிட்டிருக்கக்கூடிய இந்த மதுவிலக்கு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே அதனை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். அதுபோக கேரள உயர்நீதிமன்றம் வழங்கியிருந்த அந்த தீர்ப்பினையும் உறுதி செய்திருக்கின்றார்கள். இதன் மூலம் கேரளாவில் இனி வருகின்ற காலங்களில் வெறும் 5 நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் பாரம்பரிய விடுதிகளில் மட்டும்தான் பார்களை இயக்க முடியும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதுவும் குறிப்பாக தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் பார்த்தால் வெறும் 27 5 நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் 8 பாரம்பரிய ஹோட்டல்களில் மட்டும்தான் இந்த பார்களை இயக்க முடியும். மற்ற இடங்களில் அவர்கள் இயக்கினால் அது சட்டவிரோதமானது என்ற ஒரு நிலையானது தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. இந்த பரபரப்பான தீர்ப்பினை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்ஜித் சிங் மற்றும் சிவகீர்த்தி சிங் ஆகியோர் வழங்கியிருக்கின்றார்கள். நாளைய தினம் விக்ரமஜித் சென் அவர்கள் தனது பதவியிலிருந்து ரிட்டையர் ஆகின்றார். ஆனால் இன்றைய தினம் இந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பினை வழங்கியிருப்பதன் காரணமாக நாடு முழுவதும் இது தொடர்பான ஒரு பேச்சானது தற்பொழுது எழுந்திருக்கின்றது. இது படிப்படியாக அனைத்து மாநிலங்களிலும் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதே தற்பொழுது சமூக ஆர்வலர்களின் ஒரு கருத்தாக இருந்து வருகின்றது. நிரஞ்சன், இந்த தீர்ப்பு குறித்து கேரள அரசு தரப்பிலும் பார் உரிமையாளர்கள் தரப்பிலும் என்ன சொல்லப்படுகிறது? நிச்சயமாக கேரள அரசின் சார்பில் அடுத்து வருகின்ற 10 ஆண்டுகளில் முழுமையாக மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முக்கியமான குறிக்கோளை அவர்கள் இலக்காக வைத்து தற்பொழுது சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதன் முதல் படியாகத்தான் தற்பொழுது இந்த 4 மற்றும் 5 நட்சத்திரம் மற்றும் இந்த பாரம்பரிய விடுதிகளில் பார்களை இயக்கலாம், மற்ற இடங்களில் இயக்கக்கூடாது என்ற உத்தரவினை அவர்கள் பிறப்பித்திருந்தார்கள். இதற்கு எதிராகத்தான் அந்த பார் உரிமையாளர்களின் சார்பாக கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவினை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் கேரள அரசின் அந்த உத்தரவினை உறுதி செய்திருந்தார்கள். மற்ற இடங்களில் பார்களை இயக்கக்கூடாது, அது சுகாதாரக்கு கேடானது என்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தை அணுகியிருந்தார்கள். இதிலும் அவர்களுக்கு தற்பொழுது பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது. இதனை கேரள அரசு மிகவும் வரவேற்றிருக்கின்றது. ஏனென்றால் படிப்படியாகத்தான் ஒரு விஷயத்தை நாங்கள் செயல்படுத்த முடியும். தற்பொழுது மற்ற இடங்களில் பார்களை நிறுத்தப்படும், தொடர்ந்து படிப்படியாக 5 நட்சத்திரம் மற்றும் மற்ற இடங்களிலும் பார்களை இயக்கத்தை முழுமையாக நிறுத்தி முழு மதுவிலக்கை கொண்டு வருவதற்கு இந்த தீர்ப்பு ஒரு படிநிலையாக இருக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. இதற்கு இந்த பார் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது என்னென்றால், இது நிச்சயமாக ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய தீர்ப்பாக இருந்து வருகின்றது. ஏனென்றால் நாங்கள் முறையாக அனைத்து சான்றிதழ்களையும் பெற்ற பின்னர் தான் இந்த பார்களை நடத்தி வந்தோம். இதற்காக அதிகப்படியான முதலீடுகளையும் நாங்கள் செய்திருந்தோம். தற்பொழுது உடனடியாக இந்த பார்களை மூட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இதனால் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அந்த மதுபான வகைகளுக்கும் தற்பொழுது அதிக அளவில் தட்டுப்பாடு ஏற்படும். எனவே இதன் காரணமாக இது ஒரு பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் பொதுமக்களின் சார்பாக இந்த தீர்ப்பினை மிகவும் வரவேற்றிருக்கின்றார்கள். தற்பொழுது கூட கேரளாவில் உள்ள நமது நண்பர்கள் சிலரிடம் நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாக இந்த தீர்ப்பானது கேரளாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் வருகின்ற 2016ஆம் ஆண்டு கேரளாவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. அந்த தேர்தலில் கூட இந்த தீர்ப்பானது ஒரு முக்கியமான இடத்தினை வகிக்கும். ஏனென்றால்
காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இந்த மதுவிலக்கு என்ற ஒன்றை தற்பொழுது கையில் எடுத்திருக்கின்றார்கள். எனவே இதன் காரணமாக இது மக்களிடையே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது ஆள்கின்ற கேரள அரசிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கூடுதல் போனஸாகத்தான் இது இருக்கும் என்றும் கூறியிருக்கின்றார்கள். தற்பொழுது இந்த தீர்ப்பானது அனைத்து மாநிலங்களிலும் இந்த மதுவிலக்கினை எடுத்து செல்வதற்கு ஒரு முன்படியாக இருக்கும் என்பதே பொதுவான ஒரு கருத்தாக இருந்து வருகின்றது. ராஜலட்சுமி, நிரஞ்சன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.